சார் என்னோட பேர் வந்து கோபி. நான் வந்து தாம்பரம் பணிமனையில் 15 வருஷமா வேலை பார்க்குறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் சாதாரண பேருந்து தான் இயக்கிட்டு வந்தோம். இப்போ வந்து தாழ்தல சொகுசு பேருந்து ஹேண்டிகேப்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க வர்றதுக்கு அவங்க வசதிக்காக ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக வண்டியோட பொசிஷன்லேருந்து சாஞ்சி மூவ் பண்ணுற மாதிரி ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்குமான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளச்சு கிடையாது. இது ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இதில் இருக்குது. அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கியர்லாம் லிங்க் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸு ஃபார்வேர்டு 2 மட்டும்தான் இருக்குது. டிரைவு, இது வந்து ரிவர்ஸு, இது நியூட்ரல், இது மட்டும்தான். மற்றபடி கிளச்சுக்கு எங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. மற்றபடி வந்து நாங்கள் பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும் கொடுத்தா போதும், வண்டி நார்மலாக போகும். இப்போ வந்து ரூட் போர்டு மாற்றணும்னா எங்களுக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளேல நாங்கள் ரூட் போர்டை மாற்றிக்கலாம். எந்த ரூட் வேணும்னாலும் இதில் வந்து டிஸ்பிளேல நாங்கள் மாற்றிக்கலாம். மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஈஸியான சிஸ்டம் தான் இது எங்களுக்கு. அதனால ஈஸியாக இருக்குது எல்லாமே பண்ணுறதுக்கு. இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது எல்லாமே. இன்ஜின் வந்து பேக்கில் இருக்குது. அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எங்கள் எல்லாத்துக்கும், டிரைவருக்கு அட்வான்டேஜ் தான். இது வந்து கொஞ்சம் ஹீட்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அனல் அடிக்கிறது ரொம்ப இதுவாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிரைவருக்காக இந்த சன்ஸ்கிரீன் வந்திருக்கு, முன்னாடியும் இருக்கு. இது வந்து அந்த மற்ற வண்டிங்கள்லாம் இல்லை. இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கு. இது வந்து எப்படின்னாக்கா இப்போ நார்மலான வந்து ஒரு நார்மல் பொசிஷனில் மட்டும்தான் வண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அந்த இடம் வரும்போது நம்ம இந்த வண்டி அதே ஸ்பீடில் போனோம்னா நம்மளுக்கு இடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியோட ஹைட்டை மட்டும் கொஞ்சம் அப் பண்ணோம்னாக்கா வண்டி வந்து மேலே எழும்பிடும். ஒரு 3/4 அடி வரைக்கும் மேலே எழும்பிடும். அப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்காது. அதுவும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி கடக்க முடியும். அதுக்குள்ளேயே நம்ம ஸ்பீடாக போனோம்னாக்கா வந்து மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் வண்டி. கடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு நார்மல் பொசிஷனை எடுத்துக்கும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம் அது. ஏன்னா வந்து பின்னாடி ரியரில் வந்து இன்ஜின் இருக்கிறதுனால பின்னாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன வண்டி வருதுன்றதை நாங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம் எங்களால். ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கியர் போட்டாலும் ஆன் ஆகும். முன்னாடி நாங்கள் ஃபார்வேர்டில் போகும்போதும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி எந்த வண்டி வருதுன்றதையும் நம்ம இதில் வச்சு கணிக்க முடியும். தேவையான இடத்துல நம்ம பிரேக் அடித்து பாதுகாப்பாக வண்டியை இயக்க முடியும். ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க சார். எல்லா சீட்டுக்கும் வந்து சேஃப்டிக்கு வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கும் எல்லா சீட்லேயும் வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து 5 இருக்கு சார். எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து 5 இருக்கு. ஆமாம் சார். இல்ல சார், மற்ற வண்டியில எதுலயுமே எமர்ஜென்சி எக்ஸிட் கிடையாது. இந்த வண்டியில மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேரோட வர்றாங்க, அவங்கள வந்து தூக்க வேண்டியது வேலை எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து கீழே வந்து தாழ்தல அந்த படிக்கிற ஸ்டெப் வந்து இருக்கு. அதை நம்ம டவுன் பண்ணி கீழே விட்டுட்டாலே அப்படியே வீல் சேரை அப்படியே ஸ்மூத்தா வந்து மேலே ஏத்திட்டு வந்து லாக் பண்ணிட்டு சீட் பெல்ட் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா அந்த இது மறுபடியும் அது வந்து டோர் வந்து அந்த கீழே இருக்க படி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிடும். நகராது சார். அதுக்கு வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட். அவங்களோட வீல் சேர் லாக் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெல்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னாக்கா சீட் வந்து இங்க முன்னாடி பின்னாடி நகராது, அப்படியே ஸ்டாண்டர்டா நிற்கும். அவங்க இறங்கும் போது சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப்ஸை வந்து டவுன் பண்ணி கீழே இறக்கி விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேஃபா பாதுகாப்பா இறங்கிடுவாங்க அவங்க. இப்போ வந்து இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாப்பிங் போகும்போதும் இது வந்து அந்த பஸ் ஸ்டாப் வருது அட்வான்ஸா சொல்லிடும். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க வருதோ அந்த பேசஞ்சருக்கே அலர்ட் உள்ள ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு உள்ள சொல்லும், இந்த மாதிரி வந்து இரும்புலியூர் வருது, பெருங்குளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த பயணிகள் அடுத்த பேருந்து நிலையம் வர்றவங்க அலர்ட்டா வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்க. அது எதுவுமே இல்லை சார். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சொல்லிடுது எல்லாமே ஸ்டாப்பிங். ஆமா, ஜிபிஎஸ் மூலமா அதுவே வந்து அந்த பஸ் ஸ்டாப்பை கரெக்டா கணிச்சு அதுவே சொல்லிடுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.